வணக்கம் மக்களே, நான் அம்ருதா சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த ராமாபுரம் வீடு என்பது அனைத்து மக்களுக்குமே விருந்தளிக்கக்கூடிய அக்ஷய பாத்திரமாக திகழ்ந்த காலம். அது அனைத்து மக்களுக்குமே மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்து அனைத்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு மாமனிதர். அந்த ராமாபுர வீடு அவர் இருக்கும் வரை அனைத்து மக்களுக்குரிய ஒரு அக்ஷய பாத்திரமாகவே காணப்பட்டது. அனைத்து மக்களுக்குமே அனைத்துமே கொடுத்து சென்ற தலைவர்கள் நம்மளுடைய தலைவர்கள். இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் நம்மளுடைய அம்மா உணவகம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய புகைப்படத்தை எடுத்துவிட்டு அடுத்தவர்களுடைய அந்த திட்டத்தை இவர்களுடைய திட்டமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் காப்பி பேஸ்ட் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தன்னிச்சையாக யோசித்து செயல்படுகின்ற மக்களுக்கேற்ப ஒரு நல்ல ஆட்சியும் வருமானத்தையும் எடுத்து செல்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொடர்ச்சியான ஆட்சியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. அதே குற்றங்கள் ஒரு மிகுதியாக கற்பழிப்பு வழக்குகள் குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. காவல்துறை எந்த விதத்திலுமே மக்களுக்குரிய பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு திரைப்படம் சார்ந்த நாடகங்கள் மட்டுமே அரங்கேறி திட்டங்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஆளுகின்ற அரசாங்கம். இது மக்களால் ஏற்படுத்திய ஆட்சி அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய அந்த கடினமான 5 வருடம் மக்களுக்கு வனவாசத்தை மட்டுமே கொடுத்தது. அதற்கு அடுத்து மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பு வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு ஏற்படுத்தினாலும் பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது என்பதற்குரிய சூழ்ச்சி மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் மிகப்பெரிய பங்களிப்பாக இன்றைக்கு தன்னையும் அளித்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட பாரதிய ஜனதா இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாய மக்களை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகம் அந்த விவசாய மக்களை வஞ்சித்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களுடைய அவநம்பிக்கையை மட்டுமே சம்பாதித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே ஊடக நண்பர்களை முழுமையாக ஒவ்வொரு இடத்திலுமே கைது செய்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகம் என்பது மக்களுடைய இயல்பான அவர்களுடைய நிலைப்பாடு மற்றும் அரசியல் அமைப்பு அனைத்துமே எடுத்துரைக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரிந்தால் மட்டுமே ஒரு நல்ல ஆட்சியை முழுமைப்படுத்த முடியும். உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற ஊடகம் இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல ஆட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்த முடியும். ஆனால் இங்கு நடக்கின்ற அனைத்துமே ஒரு நாடக கம்பெனியில் ஒரு விளம்பரத்தை எடுத்து வந்து மக்களிடத்தில் கொடுக்கின்ற ஆட்சி அமைப்பாக மட்டுமே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு காவல்துறை இன்று வரை முழுமையாக ரோந்து பணியில் ஈடுபடாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் சிங்கப்பெண் என்று ஒரு படையை தனியாக பெண்களுக்காக குழந்தைகளுக்காக ஏற்படுத்தினாலும் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ரோந்து பணியில் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆட்சி அமைப்பு நடத்துகின்ற முதலமைச்சருக்கு தெரியாமல் இன்றைக்கும் ஒரு நாடக கம்பெனி மட்டுமே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்குமே ஏற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். ஊடக நண்பர்களை அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களிடத்தில் ஏதாவது குறை இருந்தாலும் அதை கவனித்து கைது செய்யாமல் அனுசரித்து போகக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும். மக்களுடைய நிலைப்பாடு தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியக்கூடிய ஆட்சி அமைப்பாக இருக்க முடியும். இனியாவது மக்களுக்கு ஏற்ற ஆட்சி அமைப்பு மாற்ற வேண்டும், பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதற்குரிய பதிவு இது. நன்றி மக்களே.